கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1282 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 145:18 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவருடைய அருகாமையிலே நிற்பதற்கு அல்லது ஆண்டவர் நம் அருகாமையிலே வருவதற்கு, நாம் ஆண்டவரை தேடுவதற்கும் ஆண்டவர் நம்மை தேடி வருவதற்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது அக்கிரமக்காரர்களாக, பாவிகளாக, துன்மார்க்கராக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வியாதிக்காகவோ, வேதனைகளுக்காகவோ, கடனுக்காகவோ, பிரச்சனைகளுக்காகவோ அல்ல, கர்த்தரை உண்மையாக நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று நம்பி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பக்கத்தில் வருவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம் அருகே வர வேண்டுமானால், நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால், ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிட வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உண்மையாய் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் சமீபமாய் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அக்கிரமக்காரர்களை மன்னிக்க வந்தார். ஒரு மனிதன் அக்கிரமத்தை, துன்மார்க்கத்தை விட்டு, பாவத்தை விட்டு வெளியே வந்து மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தன் உள்ளத்திலிருந்து கூப்பிடுவானானால், ஜெபிப்பானானால், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார். அவன் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வருகிறது. உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாய் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.